ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மார்னிங் இன்னைக்குலேருந்து கிஷோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து ஆஃப் டே தான். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஏன்னா நார்மலாக இருந்ததுன்னா ஃபுல் டேவாக இருந்ததுன்னா ஸ்கூலு லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணணும், ஸ்நாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் ஒன்று யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனால் காலையில் என்ன தோணுதோ அதை செஞ்சு கொடுத்து அனுப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி நைட் ஃபுல்லாக யோசிக்க வேண்டிய வேலை இல்லை. அதே மாதிரி அவனுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்து பழகினதுனால அவனுக்கு ஃப்ரூட் மாதிரி எதாவது கொடுத்துட்டாலே போதும், சார் சாப்பிட்டுப்பார். அப்புறம் அவனுக்கு பால் காய்ச்சி வைக்கிறதுக்காக அடுப்பில் வச்சுட்டு எனக்கு வந்து பிளாக் காஃபி போட்டுட்ருந்தேன். ரீசெண்ட் டைமில் இந்த பிளாக் காஃபி பவுடருக்கு வந்து நான் அடிக்டே ஆகிட்டேன். இது பால் காஃபிக்குமே நல்லா இருக்குது, பிளாக் காஃபிக்குமே டேஸ்ட் சூப்பராக இருந்து எப்படியும் ஒரு 4-5 டப்பா கிட்ட வாங்கி காலி பண்ணிட்டேன். கேஸ் இருக்க டிமாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மால் சுடு தண்ணியில் தான் குளிப்பார். காலையில் அவனை எழுப்பி கலப்புறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதில் இந்த பச்சை தண்ணி ஊற்றி குளிக்க வச்சுட்டோன்னா சார் அழுதுகிட்டே இருப்பானா. அதனால் அவனுக்காகவே சுடு தண்ணி போட்டுட்ருக்கேன். எனக்கு அந்த எலக்ட்ரிக் ஹீட்டர் வாங்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறதுனால அது வர வாங்காமல் இருக்கேன். ஏன்னா வெடிச்சிடும், ஷாக் அடிக்க அப்படிலாம் சொல்லி பயமுறுத்தி வச்சுருக்காங்களா, அதனால். அப்புறம் பால் அடுப்பில் வச்சதுனால அது ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்த கடைசியில் பால் பொங்கிடுச்சு. அப்புறம் அவனுக்கு வந்து ஜேஜே ஃபுட் ப்ராடக்ட்ஸோட ஏபிசி மால்ட் கலந்து அவனுக்கு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன்.